கூத்தாடின்னு பேசுகிறார். அங்கே சரியான நபர் கவுண்டர் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் அங்கே இருந்தேன்னா கூத்தாடி யாருன்றதை ஆலோசனை வாசலுக்கு நான் காட்டியிருப்பேன். யார் யாரெல்லாம் கூத்தாடின்னு சொல்லியிருப்பேன். அங்கே சரியான நபர் டிவிக்கு சார்பில் உட்கார்ந்தாலும் அது வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நாகரிகமாக ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்டதை நீங்கள் மேடையில் போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க, கூத்தாடின்னு பேசுகிறீங்க இல்லையா? கூத்தாடினா கேவலமா உங்களுக்கு? அப்போ நீங்களும் தான் வார்த்தையை விடுறீங்க. இவங்களாம் வார்த்தையை விடாதவங்களா? அப்படியே இவங்களை அப்படியே சொல்லின் செல்வர்கள் அற வழியில் பேசுகிறவங்களா? திருமாவளவனும் கடந்த காலத்தில் 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பழைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் பேசியிருக்காரு. பல வார்த்தைகள் பேசியிருக்காரு. பேசலாம் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் இருக்கவங்களும் பொறுக்கிகள்னு பேசியிருக்காரு. இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோம்? அங்கே தானே உட்காந்துருக்கோம். பாராளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேர் பொறுக்கிகள் பேசு. பாராளுமன்றத்தில் அந்த கூடாரத்தில் அத்தனை பேரும் உட்காந்துருக்கவங்களாம் பொறுக்கிகள்னு பேசியிருக்காரு. நான் இல்லை சொல்கிறேன், நல்லதும் பேசியிருக்கிறாரு. பாராளுமன்றத்துக்கு வெளியே பேசுறது வேறு. நீங்கள் பாராளுமன்றம் போன பிறகு அவர் பேசின முதல் கன்னி பேச்சை அண்ணன் திருமா பேசுனது அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க கட்சியிலே ஆள் இல்லை. அவருடைய கன்னி பேச்சே என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மலத்தை மனிதனை அள்ளக்கூடிய அந்த விஷயம் தான் முதல் அவர் கன்னி பேச்சு. அதுதான். அது எத்தனை பேர் தெரியும்? எனக்கு தெரியும், நான் ஃபாலோ பண்ணுறதுனால.